ஹாய் ஹலோ வணக்கம். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ காலையிலேயே எனக்கு ரொம்ப ஜலதோஷம் ஆகிடுச்சு. ஆராத்யாவுக்கு செம்ம பயங்கர ஜலதோஷம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரீத் பண்ணுறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்க, டைம் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே அவங்களுக்கு ஒரே டைமில் அடாப்ட் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து வர்றதுக்கு ஒரு 2 hours ஆகுது. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஆண்ட்லூப் கேன்யன் அப்படிங்கிற இடத்துல போட் ரைட் பண்ணதுக்காக வந்திருந்தோம். நேற்றே ஆக்சுவலாக நாங்கள் போகலான்னு நினச்சோம். பட் ஆராத்யா வந்துட்டு ரொம்ப கோல்டு இருந்துச்சு, ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்களோ, அதனால் நேற்று போக முடியல. ஸோ அதான் இன்றைக்கி வந்திருக்கோம். நேற்று நல்ல வெயிலாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கும் சூடாக தான் இருக்குது. பட் போட் ரைட் டைமில் சில்லுன்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ அங்கே போட்ஸ் நிற்குது பாருங்கள். அதனால தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். என்ன கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் அவங்களுக்கு ஜலதோஷம் இதெல்லாம் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. பட் என்ன பண்ணுறதுக்கு வெளியிலேயே. என்னடா ஹாய் சொல்லுமா டுக்கு, ஹாய் ஹாய் ஹாய். என்ன டூட்டியா? ஹாய். சரி குட்டம்மா, ஹாய் குட்டம்மா. இங்கே பாரு, ஹாய். அவங்க ஹாய் சொல்ல மாட்டாளா இன்னைக்கு? அது எதிர்த்தியாக வந்துட்டு கிராண்ட் கேனியனில் வச்சுட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு டான்ஸ் பண்ண போகிறாங்களா? என்ன பாட்டு? Itsy bitsy spider ran up the water spout down came and இது டான்ஸா? இது டான்ஸ் ஆடா தங்கம்? யூ நீட் டு டான்ஸ். அம்மா எப்படி ஹிப் ஷேக் பண்ணுவா? ஜப்படி ரவுடி பேபி. ரவுடி பேபி எப்படி டான்ஸ் ஆடுவா அம்மா? நார்மலி எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட ஹுடியிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனாலுமே இதை மாதிரி வர்றப்பெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹே ஸ்லோவா சாரி, சே சாரி சாரி, குட் ஜாப், சாரி. வாக்கிங்கில் நீ போட் ரைடில் போகிற. யூ கோயிங் ஆன் அ போட். என்னடா? யா போட் எங்கே இருக்குது? அந்தோ. ஸோ போட்டில் போகிறதுக்காக தான் நடந்துகிட்டே இருக்கிறோம். இந்த போகிறாங்க 2 பேரும். குடும்பம், நீ எங்கே போகிறடா? டாட்டா போடுறியா? யார் கூட போகிற? யார் கூட போகிறோமா? மாமா கூட போறியா? அம்மோ குட்டு. யார் கூட டாட்டா போகிற? யார் கூட போகிறோமா? நானுமா கூட போறியா? உனக்கு ஜலதோஷம் வந்துருச்சுலடா. நீ எப்படி சொன்ன? அப்பதே உஃபு வந்துருச்சா? நடக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வர்றப்போ பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டீப்பான ரோடாக இருக்குதுல்ல, அதனால மேலேருந்து ஆக்சுவலாக கீழே உருண்டே வந்துடலாம். மெல்ல 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 நடந்து வந்துட்டுருக்குறோம் நாங்கள். வரதுக்கு இன்னும் 1 o'clock தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதா. அதுக்குள்ளாடி அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு சொல்ல பண்ணாமல் இருப்பாங்க. அதனால லஞ்ச் கொடுத்துருக்கோம். என்னம்மா? ஆமாம் சொல்லு. ஆமாம். என்னம்மா? என்னது? கோக்கா? என்னது கோக்கா? அவங்க 2 பேருக்கு ஜலதோஷமாக இருக்குது. அதனால நான் ரசம் சாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடட்டும். ஆமாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பீட் போட்ஸ் கூட நிறைய இருக்குதுங்க. மேபி அவங்களோட ஓன் போட்ஸ் அது மாதிரி கூட நிறைய இருக்குதுங்க இங்கே. ஹாய் டுகோ, இங்கே பாரு டுகோ. ஹாய் டுகு கேப் போட்டிருக்காளாம். ஹாய்
ஹாய் எங்க டுக்கு டுக்கு என்ன ஹாய் சொல்லு மோனா இருக்கிற ட்ரெஸ்ல ப்ளூ கலர் ஹேட் வாவ் யார் அது மோனா குட்டு ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறப்போ வாங்கி வச்சிருந்தோம் ஹேட் போட்டுகிட்டே தான் சாப்பிட்றது உட்கார்றது எந்திக்கிறது எல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டு அவளுக்கு ஹேட் போட வேண்டாமா நீ என்கிட்ட வராத நீ ஹேட் போட்டேன்னா என்கிட்ட வரலாம் வராத போ அம்மா ஹேட் எடுத்து போட்டு தலையில போடு அப்போ தான் எல்லோரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படிம்பாங்க சூப்பர் ஏய் டுகோக்கு 2 ஹேட் 2 ஹேட் அம்மா குட்டிக்கு ஆமா யாம் ஓகே ஸோ எங்களோட போட் வந்துருச்சு ஸ்ரீதரும் ஆராதியாவும் முன்னாடி போயிட்டாங்க நானும் டுகுவும் எல்லாம் பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்கிறோம் அதான் எங்களோட போட் முன்னாடி வந்துட்டோம் ஆராதியா வந்துட்டு ஹாய் டுகு அம்மா டுகு உங்களுக்கு ஆக்சுவலாக லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பேத்துக்கும் இந்த மேடம் தொப்பி போட மாட்டேன்ட்டாங்க இல்லை எல்லாருக்கும் ஜாக்கெட் போடணுன்னு இருக்காங்கல்ல டுகு ஹாய் ஹாய் ஸோ இப்போ நாங்கள் போட்டில் உள்ளே உட்காந்தாச்சு ஸோ ஆன்ட்லூப் கென்யனுங்கிற இடத்துக்கு தான் போகிறோம் போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது ஓகே ஸோ வந்து இறங்குற டைம் வந்தாச்சு தண்ணி அம்மா இரு இரு அம்மா கைப்பிடிக்கு ஓகே ஸோ போட்லேருந்து வெளியே இறங்குறோம் நாங்கள் செம்ம ரைடுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அம்மா ஸ்லோவாக வா போ 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 பாய் चलो मामा से बाय बाय हाई फाई हाई फाई हाई फाई करना no she knew it but she has got cold right so she's not able to be good yeah nice talking to you bye that was a nice trip and so what's your name I'm Michael okay yeah nice talking to you bye bye so shall we go yeah Venama
மறுபடியும் போகணுமா? எடுக்க போக மாட்டாங்க ஒன்லி ஒன்ஸ் தாண்டா தங்கம். போகல, நம்ம அப்பா கூட போகல. வா வா. செம்ம ரைடுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே கிராண்ட் கேனியன் வந்தீங்கன்னா இந்த ஆன்ட்லோப் கேனியனோட போட் டூர் எடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் ஐ திங்க் இட்ஸ் $40 நினைக்கிறேன் பெர் ஹெட்க்கு. இந்த போட் ரைட் 1 hour ஆச்சு. இந்த போட் ரைட் செம்ம 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 சூப்பர். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண போட் ரைடு இது. அண்ட் நீங்கள் வேறு எதுவும் கிடையாது, உங்களோட குழந்தைங்களோட ஜாக்கெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, அவ்வளோதான். தித்யா வந்துட்டு ஒரு ஹேட் வச்சிருந்தாலும் அந்த ஹேட் ஆக்சுவலாக காற்றுல பறந்து அந்த சைடு போயிடுச்சு. ஸோ ஆராதி என்னமோ வேணான்ட்டு அவளோட தப்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களை நாங்கள் அந்த இடத்துல மீட் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் ஆராதி என்னமோ அவளுக்கு ஹேட் வேண்டான்னு சொன்னாலும் என்னமோ பறந்து போயிடும்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேனியனோட கேட்வேக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இதில் இந்த சைட் லெஃப்ட்டில் தெரியுது என்னென்னா கைபாப் பிளாட்டியூங்கிறது. அண்ட் ரைட்டில் தெரியுறது வந்துட்டு கொலராடோ ரிவரோட கன்ஜாயினிங் பிளேஸ் அது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நிஜமாகவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஃபுல்லாகவே ரொம்ப டீப்பாக இருக்குது. பட் ஃபீட் எவ்வளோ ஃபீட் ஹைட்னா இந்த கைபாப் பிளாட்டியூ மட்டுமே 8000 feet இருக்குது. நிஜமாக அவ்வளோ ஒரு சீனிக் வியூ, சூப்பர்னா சூப்பராக இருக்குது. வெதர் கூட இன்னைக்கு குளிராகவும் இல்லை சூடாகவும் இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சீரியஸ்லி இது மாதிரி இடம் பார்க்குறது கிராண்ட் கேனியன் வர்றவங்க இந்த கிராண்ட் கேனியன் வில்லேஜ் இருக்கிற ஏரியா. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ பாயிண்ட் பண்ணி வந்ததுன்னா கிராண்ட் கேனியன் வில்லேஜ்க்கு அப்புறம் கிராண்ட் கேனியன் நேஷ்னல் பார்க்குக்கு தான் வந்தோம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் இருக்குது. அப்போ அதில் ஒன்று தான் இந்த கிராண்ட் கேனியன் கேட்வே. ஸோ அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் நாங்கள். அழகே சே ஹாய் ஹாய். நீ பாரு, நீ வெளியே பாரு, நீ வெளியே பாரு. ஆ எங்கே போகுதுமா பஸ்ஸு? எங்கே போகுது? டாட்டா போதா? நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அந்த ஷட்டிலில் வந்திருக்கோம்லாங்க. இந்த ஷட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பிளேசஸ் வந்து பார்க்குற மாதிரி இந்த ஷட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மாத்தர் பாயிண்ட். அதோட ஓவர்லுக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீ சொல்லு வா வா. வா 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 வாடா அம்மா வா. அங்கே ஒரு பாப்பா ஆக்சுவலாக அழுதுட்டு இருக்கலாம், அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வா வா அம்மா வா. பேபி இஸ் கிரையிங். என்னடா வா 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 வா. இட்ஸ் கெட்டிங் லேட். வா. யார் அது? அவங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் 2 பேருமே அவங்க கை பிடிக்கக்கூடாதான். நானோ ஸ்ரீதரோ கை பிடிக்காமல் அவங்க 2 பேர் மட்டுமே கை பிடிச்சிட்டு நடந்து வரணுங்கிறாங்க. எங்களுக்கு கையே பிடிக்க வேணாங்கிறாங்க. நீங்கள் பிடிக்காதீங்க உண்மை, நீங்கள் பேசாமல் வந்துடுங்க. வா பேபி அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா வா. ஸ்லோவா. யா ஆமாவா. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் சேஃபாக தாங்க எடுத்துகிட்டு வரணும். பிகாஸ் அந்த சைடில் போட்டிருக்க ராலியெல்லாம் அவ்வளோ இல்லை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் அகெயின் யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அவங்கள. ஆள் காணும். ஒழிச்சோ அவளுக்கு அவள் ட்ரௌசரில் அழுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தொடச்சதுக்கு தான் அழுதா.
ஆக்சுவலாக நான் வந்து அப்போ கட்டினது வந்துட்டு லெஃப்ட் சைடில், இது வந்துட்டு ரைட் சைடில். Climb up the water spout. ஸோ இது ஆக்சுவலாக இன்னொரு ஓவர்லக் வியூங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே, ரொம்ப சேஃபாக இருக்கணும் அது மாதிரிலாம். பட் அதையும் தாண்டி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறது வந்துட்டு அவங்கவுங்க ஃபேட் அப்படி தான் சொல்லணும். கிராண்ட் கேனியன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது மாதிரி வியூ தாங்க இருக்கும். ஃபுல்லாகவே இது மாதிரி பாயிண்ட், அதுக்கப்புறம் கேனியன்ஸ் இது மாதிரி தான் நிறையவே இருக்கும். ஓகே வா. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ஷட்டிலில் மறுபடியும் ஏறி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யவபாய் ஜியாலஜி மியூசியம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு மியூசியம் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ரீதர் கூட அப்படி தான் மியூசியம், அதுக்கப்புறம் ஜூ, அக்வாரியம் இது மாதிரி இடம் எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணுவார். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள். ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம கார் எடுத்துகிட்டு வரலாம், பட் கார் எடுத்துகிட்டு வர்றப்போ என்னென்னா இவங்களோட ஸ்ட்ராலர்ஸ், இப்போ நானும் ஸ்ரீதர் தட்ஸ் ஓகே, பட் குழந்தைங்க இருக்கிறப்போ ஸ்ட்ராலர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுக்க வேண்டியது இருக்கலாங்க. அதனால் ரொம்ப கஷ்டம். அதுக்கு இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே ஷட்டில் சர்வீசஸ் வந்து எல்லா பிளேசஸ்லையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஷட்டில் சர்வீசஸ் ஏதாச்சும் ஒரு பஸ் எடுத்தீங்கன்னா, ஷட்டில் பஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்டுக்குன்னா அதுக்கு நீங்கள் டிக்கெட் பே பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு போகுமோ அதில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ எடுத்தது என்னென்னா ஆரஞ்சு ரூட், அப்படி ஆரஞ்சு கலர் பஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் போகிறதுல கொஞ்சம் இடம் இருக்குதுல்ல, அதில் ஒன்று தான் இப்போ இந்த யவபாய் மியூசியம்க்கு போக போகிறோம். Ready to leave some skin on the sidewalk. Yeah. வரேன். Tutu come, we'll go, come. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா அந்த யவபாய் ஜியாலஜி மியூசியம் வந்தா இருக்குது. நாங்கள் அங்கே போகல, பிகாஸ் எங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஓவர்லுக் வியூ மட்டும்தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நிஜமாகவே சூப்பரான பிளேஸுங்க. ஸோ எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குதுக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோ செஷனுக்கு ரொம்ப அழகான பிளேஸ், பட் ஒன்லி ஒன் திங், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். Go. Anuma inga. Hi. Hi. ஸோ நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆராத்யா அவங்க அப்பாவோட வரா. ஹலோ ஹலோ ஹலோ. எவ்வளோ ஆக்சுவலாக அவங்க 2 பேத்துக்கு டிஷர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். என்னடான்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கொஞ்சம் குளிர் அடிக்குதா. ஹலோ ஆராத்யா, ஹலோ சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவளுக்கு ஆக்சுவலாக இப்படி நடந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே போனாலும் ஸ்ரீதர் இப்படி அவளை தூக்கி வச்சுக்கிறேன். டுக்கு வேணுமா அவளுக்கும் தூக்கணுமா. ஆராத்யா ஹாய். ஏ குட்டம்மா, ஏ குட்டம்மா. ஸோ இதோட எங்களோட கிராண்ட் கேனியன் ட்ரிப் நான் இதில் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ நாளையில் இருந்துட்டு ஆக்சுவலாக வேகஸ் ட்ராவல் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.